ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 57. ருக்மணி. என்ன என்ன சொல்றாங்க உங்க தங்கச்சி? அவங்க பையன் இருக்காரா இல்லையா? புருஷோத்தம்மன். ருக்கு, என்ன பேசுற நீ? உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா என்றார் ஆற்றாமையுடன். ருக்மணி. உங்க தங்கச்சி குடும்பத்தை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே. உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துருவீங்க. நீங்க தான் உங்க தங்கச்சி குடும்பத்தை தாங்குறீங்க. ஆனா உங்க தங்கச்சிக்கு உங்க மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? புருஷோத்தம்மன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன தெரியணும் ராஜேஸ்வரிய பத்தி? அவளை பத்தி பேசுற தகுதி கூட உனக்கு கிடையாது என்றார் கோபமாக. ருக்மணி. ஓ, எனக்கு தகுதி இல்லையா? நான் உங்க மனைவி. அந்த ஒரு தகுதி போதாதா? தங்கச்சியை பத்தி ஒரு வார்த்தை பேசினதும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? சரி, என் பொண்ணை தான் கட்ட விருப்பம் இல்ல, சந்திரலேகாவுடைய பொண்ணை தான் கட்டுவேன்னு உங்க தங்கச்சி சொன்னாங்களே, இப்போ அதையாவது செஞ்சாங்களா? ஆக மொத்தத்துல அவங்களுக்கு உங்க பொண்ணை கட்டுறதுல விருப்பம் இல்ல. இப்படி உங்க மேல பாசம் இல்லாத தங்கச்சிக்காகவா நீங்க இப்படி உருகுறீங்க? புருஷோத்தம்மன் தன் கோபத்தை அடக்கிய குரலில், தேவையில்லாமல் பேசாத. அவளுடைய பையனுக்கு யாரை கட்டணும் என்பது அவளுடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். விக்ரமுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுவும் நல்லதுக்கு தான். விருப்பம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் செய்து வச்சு பின்னாடி அவங்க கஷ்டப்படுறதை விட விருப்பப்படுறவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம், தப்பே இல்லை என்றார் ருக்மணியை தன் கூர் பார்வையால் துளைத்து எடுத்தபடி. ருக்மணி. அப்போ விருப்பப்படுறவங்களை கல்யாணம் செய்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நான் கூட தான் உங்களை விரும்பி கல்யாணம் செய்துக்கிட்டேன். ஆனா என் வாழ்க்கை சந்தோஷமா அமையலையே. புருஷோத்தம்மன். நீ மட்டும் விரும்பினா பத்தாது, ரெண்டு மனசும் சேர்ந்து விரும்பணும். விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம், ஆனா அவங்களோட சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நீ. உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் ஆக்கிடாத என்றார் கோபமாக. ருக்மணி. என் பொண்ணுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ராஜேஸ்வரி பெருசா பேசிட்டு இருந்தாங்களே, லேகாவுடைய பொண்ணை தான் கட்டுவேன்னு. ஆனா இப்போ லேகாவுடைய பொண்ணு உயிரோட இருக்காளோ இல்லையோ என்றார் ஏளனமாக. புருஷோத்தம்மன். ருக்கு என்றார் அந்த வீடே அதிரும்படி உருமலாக. அதில் முற்றிலுமாக அடங்கிவிட்டார் ருக்மணி. புருஷோத்தம்மன் சிவந்த கண்களுடன், வாய மூடு, அவங்கள பத்தி பேசுற தகுதியே உனக்கு கிடையாது என்றவர் கோபமாக தன் அறைக்கு சென்று விட்டார். ஆம், திருமணமான நாள் முதலே புருஷோத்தம்மனும் ருக்மணியும் தனித்தனி அறையில்தான் வசிக்கிறார்கள். என்னதான் வெளி உலகத்திற்கு கணவன் மனைவியாக இருந்தாலுமே கூட புருஷோத்தம்மன் மனதளவில் ருக்மணியை தன் மனைவியாக ஏற்கவில்லை என்பதை காட்டும் விதமாக அவரை தன் அருகில் கூட சேர்க்க மாட்டார். அப்படி இருக்கையில் ஏன் ருக்மணி இவர்தான் வேண்டும் என்று மணந்தார்? ஸ்ரீக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் எப்படி விக்ரமை எதிர்கொள்வது என்று தெரியாமல் நாணம் மேலோங்கியது. ஸ்ரீ. என்ன சார் இதெல்லாம்? விக்ரம். பார்த்தா தெரியல? ஸ்ரீ. தெரியுது, அதான் கேட்குறேன், எதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? விக்ரம். ரூம் புக் பண்ணும்போது என்ன பேக்கேஜ் வேணும்னு கேட்டாங்க. நம்ம ஹனிமூன் தானே வரோம்னு ஹனிமூன் பேக்கேஜ் தான் வேணும்னு சொன்னேன். அதான் ரூம் ஃபுல்லாக இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு என்றவன் முன்னே செல்ல அந்த அறையின் அழகை ரசித்தபடி ஸ்ரீ பின்னே சென்றாள். அறை முழுவதும் சிகப்பு நிற இதய வடிவ பலூன்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தது. தரையிலும் சில சிகப்பு மற்றும் வெள்ளை நிற இதய வடிவ பலூன்கள் படர்ந்திருக்க துண்டை கொண்டு இரண்டு புறாக்கள் போன்ற வடிவம் செய்து கட்டிலின் மேலே வைக்கப்பட்டிருந்தது. மேலும் கட்டிலின் மேலேயும் இதய வடிவில் சிகப்பு நிற ரோஜா இதழ்களால் வடிவமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறை முழுவதும் ஆங்காங்கே அலங்கார விளக்குகளும் நறுமணம் வீசும் மெழுகுகளும் வீற்றிருக்க பார்க்கவே மிகவும் ரம்யமாக இருந்தது. உண்மையிலேயே தேனிலவு கொண்டாடுவதற்காக வந்திருக்கும் ஜோடிகள் என்றால் இந்த தருணத்தை மிகவும் ரசித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் பெயருக்கு வந்தவர்கள்தானே. இதை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் விக்ரம் ஸ்ரீயை சீண்டுவதற்காக முன்பே இது அனைத்தையும் அறிந்தவன் போல் கூறிக்கொண்டிருந்தான். விக்ரம். பரவாயில்ல, ஹனிமூனுக்காக சூப்பரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்ல? விக்ரம் சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் ஸ்ரீயின் நிலைதான் இங்கு பரிதாபமாக இருந்தது. இப்படி ஒரு தருணத்தை அவள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. இதை எப்படி எதிர்கொள்வது? விக்ரமை எப்படி பார்ப்பது? விக்ரமின் முகத்தை பார்ப்பதற்கே மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். விக்ரம் சாதாரணமாக, என்ன உம்முன்னு இருக்க, உனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்கலையா என்றான் ஸ்ரீயிடம். ஸ்ரீ மெதுவான குரலில், ஆமா, நாம இங்க உண்மையிலேயே ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கோம் பாரு. இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து ரசிக்க. நாமளே பெயருக்கு புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம், இதில் இப்போ இந்த டெக்கரேஷன் ஒண்ணுதான் குறைச்சல் என்று முணுமுணுத்தாள். அது விக்ரமின் காதில் தவறாமல் விழுந்தது. விக்ரம். வேணும்னா சொல்லு, இந்த டெக்கரேஷனை எல்லாம் வேஸ்ட் பண்ணாம செலிப்ரேட் பண்ணிடலாம் என்றான் ஸ்ரீயின் முகத்தருகே குனிந்து.
இவ்வளவு அருகில் விக்ரமின் முகத்தை பார்த்த ஸ்ரீக்கு நா வறண்டு வார்த்தைகளே எழவில்லை. பதட்டத்தில் இதயம் மத்தளம் கொட்ட விழிகள் அங்கும் இங்கும் என அலைமோதியது. அலைப்பாயும் அவளின் விழிகளை தன் விழிகளால் கட்டுக்குள் கொண்டு வந்தான் விக்ரம். இருவரின் விழிகளும் ஒன்றோடு ஒன்று காதல் மொழி பேசி பின்னிக்கொள்ள இருவரும் அவர்களையே அறியாமல் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றார்களோ. வெளியே யாரோ அழைப்பு மணியை அடிக்கும் ஓசையில்தான் இருவரும் கலைந்தனர். விக்ரம் தன் தலையை கோதி சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டபடி, நான் யாருன்னு பார்க்கறேன் என்று தட்டு தடுமாறி கூறியவன் அங்கிருந்து நகர்ந்தான். இருவருமே இப்பொழுதுதான் நிகழ்வுலகத்திற்கு வந்தனர். ஸ்ரீக்கு இப்பொழுதுதான் சீரான மூச்சுக்காற்றே வந்தது. ஐயோ, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால் அவரை மறக்கவும் முடியல, நினைக்காமல் இருக்கவும் முடியல. இப்படி ஏதாவது ஒன்று நடந்து இன்னும் அவர் மேல் இருக்க லவ் அதிகமாகிடுது. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இவர் தேடுற பொண்ணு இவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் எந்த நம்பிக்கையில் நான் இன்னும் இந்த இடத்தில் இருக்கேன் என்று எனக்கே ஒன்றும் புரியல. இவர்கிட்ட உண்மையையும் சொல்ல முடியல. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பம்? இதெல்லாம் எப்படி சரியாக போகுதோ? என்னதான் கஷ்டப்பட்டு இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும் அவரை பார்த்தா உடனே நாய்க்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே போயிடுது. நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ ஒருத்தி தான். இப்படி அவரை ஈன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறியே, அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார்? இப்படி மானத்தை வாங்குறியே என்று ஆரம்பத்தில் புலம்பியவள் பிறகு தன்னைத்தானே திட்டத் தொடங்கிவிட்டாள். திடீரென்று நினைவு வந்தவளாக, அட ஆமால, இதை கவனிக்க மறந்துட்டோமே. இப்போ அவர் நம்ம கிட்ட என்ன சொன்னார்? இவர் பேசுவதெல்லாம் பார்த்தா ரொமான்டிக்கா பேசுற மாதிரி இருக்கே. ஆனா சம்பந்தம் இல்லாமல் என்கிட்ட ஏன் இவர் இப்படியெல்லாம் நடந்துக்க போறார்? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்ன விஷயம்னு ஒண்ணுமே புரியலையே. ஏதோ சர்ப்ரைஸ்னு வேற சொன்னார். இந்த டெக்கரேஷன் சர்ப்ரைஸ் கிடையாது, ஏன்னா ஹனிமூன் பேக்கேஜ்னு சொல்லிட்டார். அப்போ வேற என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலையே. என்னோட லைஃப்ல மட்டும் கடவுள் பல ட்விஸ்ட் வச்சிருக்கார். கடவுளே, நீ எனக்கு எவ்வளவு வேணும்னாலும் சோதனையை கொடு. ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீ தர சோதனை எல்லாத்தையும் தாண்டி வர அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தைரியத்தையும் கொடுத்துருப்பா என்று மனதிற்குள் வாதாடி கொண்டிருக்க, ரியா, என்ன ஸ்ரீ தானா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றவள் அந்த அறையை பார்த்து, வாவ் சூப்பரா இருக்கே என்றால் சுற்றி முற்றி பார்த்தபடி. பிறகு விக்ரமுடன் உள்ளே நுழைந்த அஸ்வின், டேய் என்னடா இதெல்லாம்? அப்போ நிஜமாவே நீ ஹனிமூன் கொண்டாட தான் இங்கே வந்தியா? நான் தான் அவசரப்பட்டு வந்துட்டேனா? இங்கே இருக்க செட்டப் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ரியா, சும்மா புலம்பாதீங்க. நாம என்ன இவங்களுக்கு கம்பெனி கொடுக்கவா வந்திருக்கோம்? அங்கிள் தானே இவங்களோட சேஃப்டிக்காக நம்மளையும் போக சொன்னாங்கன்னு சொன்னீங்க. விக்ரம், வாட்? என்னடா ரியா சொல்வதெல்லாம் உண்மையா? மாணிக்கம் அங்கிளா உன்னை அனுப்புனாங்க? அஸ்வின், ஆமாண்டா, அப்பா தான். ஒரே புலம்பல். விக்ரமுக்கும் ஸ்ரீக்கும் ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி இருக்கு, நீயும் கூட போ. ஏதாவது அங்கே பிரச்சனைனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு என்னை போட்டு ஒரு வழி பண்ணிட்டார். அதான் வேற வழி இல்லாம உன் கூட கிளம்பி வர வேண்டியதா போயிடுச்சு. விக்ரம், ஓ சரி. நாங்கள் ஏர்போர்ட் வரும்பொழுது எங்கள் காரை பிளாக் பண்ணாங்களே, அது யாரு என்னன்னு மாம் கிட்ட கேட்டியா? அஸ்வின், அதெல்லாம் கேட்டாச்சு. எல்லாம் ராஜேஸ்வரி ஆன்ட்டியோடைய பிளான் தானாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யாரு பண்ணுறாங்கன்னு ஏதோ க்ளூ கிடச்சிருக்குன்னு வேற அப்பா சொன்னாங்க. ஆனால் ஃபுல் நியூஸும் சொல்லலை. நீங்கள் ஊருக்கு வாங்க சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரி அதெல்லாம் விடு, ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன பிளான்? விக்ரம், அதான் சொன்னேனே, என்னோட ஸ்வீட் ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு. அதை நாளைக்கு தான் ரிவீல் பண்ணலாம்னு இருக்கேன். ரியா, ஸ்ரீ, யூ ஆர் சோ லக்கி. விக்ரம் சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். பாரு எப்படியெல்லாம் உனக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணுறார் என்றால் அஸ்வினை முறைத்து பார்த்தபடி. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 58. இங்கு என்ன நடக்கிறது என்பது போல் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இவர்கள் பேசுவதை பார்த்தால் ஏதோ உண்மையான கணவன் மனைவியை பற்றி பேசுவது போல் பேசுகிறார்களே. இது உண்மையான திருமணம் இல்லை என்று இவர்களுக்குமே தெரியும். இருந்தும் ஏதோ உண்மையான கணவன் மனைவியை பற்றி பேசுவது போல் பேசுகிறார்களே என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அஸ்வின் மனதிற்குள், இவன் வேற ஏதாவது பேசி நம்மளை மாட்டி விட்டுடுவான் போல இருக்கு என்று எண்ணியபடி, ஹிஹி ரியாமா, இவன் சொல்வதெல்லாம் நீ நம்பாத. சரியான ஏமாற்றக்காரன், சும்மா சொல்றான். ஸ்ரீயும், ஆமா ரியா, அஸ்வின் அண்ணா சொல்வது தான் உண்மை. நீங்க விக்ரம் சார் சொல்வதை நம்பி அண்ணா கிட்ட சண்டை போடாதீங்க. அவர் இப்படிதான் ஏதாவது சும்மா சொல்லுவார். விக்ரம், என்னது நான் சும்மா சொல்றேனா? நாளைக்கு பாருங்க நான் சொல்வது சும்மாவா இல்ல உண்மையானு தெரியும். ரியா, ஆமா, எனக்கும் விக்ரம் சார் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். நீங்க இவரை நம்பாதீங்க என்று அஸ்வினை காட்டியவள், என்ன இருந்தாலும் விக்ரம் சார் மாதிரி வராது என்றவள் கோபமாக அறையை விட்டு செல்ல, அஸ்வின், டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏற்கனவே அவ என்கிட்ட கோவப்படுவா. இதுல நீ வேற அவளை நல்லா ஏத்தி விடுற மாதிரி பேசுறியா? போடா
என்றபடி ரியாவின் பின்னே ஓடினான். ரியாமா, பேபி, அவன் சொல்வதெல்லாம் நம்பாதடா செல்லம், அவன் நம்மளை பிரிக்க பார்க்கறான் என்று கெஞ்சியபடி ஓடினான். ஸ்ரீ, நீங்க ஏன் சார் இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்போ பாருங்க, நீங்க சொன்னதை உண்மைன்னு நம்பி ரியா மேடம் கோவமா போறாங்க. விக்ரம், நான் சொன்னது உண்மைதான். இனிமே நீ கஷ்டப்பட்டு என் கூட இருக்க வேண்டியதில்லை. என்னோட சர்ப்ரைஸை பார்த்து நீ சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போற. ஸ்ரீ, அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார்? ஏதாவது வில்லங்கமா இல்லாமல் இருந்தால் சரி என்று எண்ணி அவள், சரி சார், எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள். விக்ரம், எங்க போற? ரூம் டெக்கரேஷன் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னு ரொம்ப ஃபீல் பண்ணியே என்று தன் சட்டையின் கையை மடித்து விட்டபடி கேட்க, அதில் பதறிய ஸ்ரீ, என்ன என்ன பண்றீங்க நீங்க என்றால் பதட்டத்தில் கோபமாக. விக்ரம் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் மேலும் அவளை நோக்கி ஒரு அடி முன்னெடுத்து வைக்க, ஸ்ரீ, இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. பணக்காரர்னா என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று நினைக்காதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அடங்கி போற பொண்ணு நான் கிடையாது. போனா போகுதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக தான் உங்களை கல்யாணமே செய்திருக்கேன். இப்போவும் அதே மாதிரி தான் உங்க அம்மா முன்னாடி நாம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மறந்துடாதீங்க. என்னதான் கோபமாக பேசினாலும் அவளின் குரலில் சிறு நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இவளின் வார்த்தைகள் எதையுமே சட்டை செய்யாத விக்ரம் அவளின் அருகில் வர, விக்ரமின் பார்வை அதற்கு மேல் ஸ்ரீயை பேசவிடவில்லை. என்ன இவர் இப்படி பார்க்கறார்? இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நாம வந்தா கடைசியில நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வேண்டியதா போயிடும் போல இருக்கே என்று ஒரு மனம் கேள்வி எழுப்ப, என்ன, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணவா வந்த? அவரை விட்டு விலகணும்னு சொல்ற, ஆனா அவர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி தலையாட்டுற என்று அவளின் மனசாட்சியை அவளை பார்த்து காரி துப்பாத குறையாக பல்லை காட்டி சிரித்தது. ஸ்ரீ பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டாலோ மூளையில் உட்கார்ந்து அழும் ரகம் கிடையாது. அதை எதிர்த்து போராடுபவள். எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதை தன் மனதிற்குள்ளேயே புதைத்துவிட்டு வெளியே மகிழ்ச்சியாக இருப்பாள். மேலும் எப்படி பிரச்சனையை எதிர்கொள்வது, அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை பற்றி எண்ணுவாளே தவிர அதையே நினைத்து மறுக மாட்டாள். சிறு வயது முதலே அவளை வளர்த்தவர்கள் அப்படித்தான் வளர்த்தார்கள். அதனாலேயே அவளுக்கு தைரியம் அதிகம். விக்ரமிற்கும் ஸ்ரீக்கும் 1 இன்ச் இடைவெளிதான் இருந்தது. ஆயினும் ஸ்ரீ தன் பயத்தை அவன் முன்பு காட்டக்கூடாது என்று தைரியமாக இருப்பது போல் சற்றும் அசையாமல் சிலை போல் நின்றிருந்தாள். இருப்பினும் உடல் முழுவதும் சிறு நடுக்கம் பரவத்தான் செய்தது. அதை தன் முகத்தில் காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தாள். அவளை உரசியபடி அவளுக்கு பின்னே கட்டிலில் வீற்றிருந்த துண்டை எடுத்து தன் தோளில் போட்டவன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்றபடி குளியலறையை நோக்கி சென்றான். ஸ்ரீக்கு இப்பொழுதுதான் இவ்வளவு நேரம் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சே வெளிவந்தது. ஒரு டவல் எடுக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய அக்கப்போரு? அதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேனே. இதுக்கே இவ்வளவு பண்ணணும்? நான் வேற அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன். ச்சே, ஒவ்வொரு தடவையும் இப்படி அவர்கிட்ட மொக்க வாங்குறதே எனக்கு வேலையா போச்சு. இவர் கூட ஒரே ரூம்ல தங்குறதுக்கு நான் சம்மதித்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. பேசாம ரியா மேடம் கூடவே தங்கியிருக்கலாம் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே குளியலறைக்குள் தண்ணீர் ஊற்றும் சத்தம் கேட்டது. அவர் வருவதற்குள் நாம போய் தூங்கிடுவோம், அதான் நமக்கு சேஃப் என்று எண்ணியவள் அங்கே தேடி பார்க்க ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் இருந்தது. அந்த கட்டிலில் தாராளமாக 3 பேர் படுத்து உறங்கலாம். அவ்வளவு பெரிய கட்டில் தான் என்றாலுமே எப்படி அவன் அருகில் என்று எண்ணும் பொழுதே ஸ்ரீக்கு கன்னங்கள் சிவந்து விட்டது. குளியலறைக்குள் விக்ரம் குளித்து கொண்டிருந்தாலும் கூட சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த சம்பவத்தை எண்ணி அவனின் இதழ் புன்னகைத்து கொண்டிருந்தது. விக்ரம், அவ்வளவு தைரியமான ஆளாடி நீ. என்னதான் தைரியமா நீ நின்னாலும் உன்னோட மனநிலை என்னன்னு உன் கண்ணே எனக்கு காட்டி கொடுத்து விடும். உன்னோட பதட்டத்தை எனக்கு தெரியாமல் மறைக்கணும்னு நீ நினைச்சாலும் உண்மையை உன் கண்ணு சொல்லிடும். என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது என்று எண்ணியவனிற்கு ஸ்ரீயின் பதட்டமான முகம் மனக்கண் முன்னே வந்து போனது. ரூமையே சுற்றி முற்றி பார்த்தவள், சரி, தரையிலேயே படுத்துற வேண்டியதுதான், அவர் கூட படுக்கிறதுக்கு இங்கேயே படுக்கலாம் என்று எண்ணியபடி கீழே போர்வையை விரிக்க, விக்ரம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்ரீ, ரூம் புக் பண்ணும்போது சரியா பார்த்து புக் பண்ண மாட்டீங்களா? இந்த ரூம்ல ஒரு சோஃபா கூட இல்லை, நான் எங்க போய் தூங்குறது? விக்ரம், அதான் இவ்வளவு பெரிய கட்டில் இருக்கே, உன் கண்ணுக்கு தெரியலையா? ஸ்ரீ, நான் கீழேயே படுத்துக்கிறேன். விக்ரம், என்ன விளையாடுறியா நீ? இந்த ரூமோட 1 டே சார்ஜ் எவ்வளவுன்னு தெரியுமா? இவ்வளவு நாம பே பண்றோம், நீ தரையில் படுக்க போறேன்னு சொல்ற. அதுக்காகவா நான் இவ்வளவு காஸ்ட்லியான ரூம் புக் பண்ணியிருக்கேன்? ஸ்ரீ, ரூம் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தா என்ன சார், அதுக்காக நான் எப்படி கட்டிலில் படுக்க முடியும்? நீங்க தானே காசு கொடுத்து இந்த ரூமை புக் பண்ணீங்க, நீங்க கட்டிலில் தூங்குங்க என்றவள், கீழே படுத்தாலாவது நான் தூங்குவேன், கட்டிலில் அவர் பக்கத்தில் படுத்தா அந்த டென்ஷன்லயே நமக்கு தூக்கம் வராது என்றாள் முணுமுணுப்பாக.
விக்ரம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்னை பத்தி? மேலே படுத்தா நான் உன்னை ஏதாவது செஞ்சிருவேன்னு பயப்படுறியா என்றான் கோபமாக. ஸ்ரீ அவனின் பேச்சையும் மீறி கீழே படுக்க செல்வது அவனுக்கு ஈகோவை சீண்ட. ஸ்ரீ, சேச்ச, நான் அப்படியெல்லாம் நினைக்கல சார். விக்ரம் கோபமாக, அப்புறம் வேற என்ன நினைச்ச? நீ இங்க தான் படுக்கணும் என்று கட்டிலின் ஒரு பக்கத்தை தன் ஆள்காட்டி விரலால் காட்டியவன், மேலும் உன்னை நான் ஒன்றும் கடிச்சு சாப்பிட மாட்டேன், தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணாத. இப்பொழுது விக்ரமின் வார்த்தையில் ஸ்ரீக்கு பெரும் கோபம் எழுந்தது. நான் சீன் கிரியேட் பண்றேனா? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. கொஞ்சமாவது இவருக்கு அறிவு இருக்கா? இவர் புரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல புரியாமல் பேசுறாரா என்று மனதிற்குள் விக்ரமை வறுத்தெடுத்தபடி கோபமாக சென்று கட்டிலில் ஒரு புறத்தில் படுத்துக் கொண்டாள். அன்றைய நாளின் அலைச்சல் இருவரும் படுத்த உடனேயே அசந்து தூங்கிவிட்டனர். மறுநாள் விக்ரம் புன்னகை ததும்பும் முகத்துடன் தயாராகி கொண்டிருந்தான். ஸ்ரீ, என்ன இன்னைக்கு ஆள் ஒரு மார்க்கமா இருக்காரு, என்ன விஷயம்னு தெரியலையே என்று எண்ணியபடி தன் கையில் இருக்கும் பேப்பரை புரட்டி கொண்டு ஓரக்கண்ணால் விக்ரமின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்தாள். விக்ரம் வெள்ளை நிற டிஷர்ட்டும் ஜீன் பேண்ட்டும் அணிந்து ஜெல்லின் உதவியோடு தலைமுடியை கோதிவிட அது அவன் பேச்சை கேட்டு சரியாக அவன் சொன்ன திசைக்கு சென்றது. கையின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த கை கடிகாரத்தை சற்று மேல் ஏற்றி விட்டபடி திரும்பியவன் தன்னையே விழி அகலாது பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீயை நோக்கி சொடக்கிட்டு, என்ன அப்படி பார்க்கற என்று கேள்வி எழுப்பினான். தன்னை அவன் கண்டு கொண்டதில் பதறிய ஸ்ரீ தன் கையில் இருந்த பேப்பரை நழுவ விட்டபடி, அது ஒண்ணுமில்ல, சும்மாதான் பார்த்தேன் என்று தடுமாறினாள். விக்ரம், சரி கிளம்பு. ஸ்ரீ, எங்க? விக்ரம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை பார்க்க வேண்டாமா? சீக்கிரம் கிளம்பி கீழே வா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றவன் அறையில் இருந்து வெளியேறிவிட்டான். ஸ்ரீ அவன் கூறியபடியே அவசரமாக கிளம்பி கீழே செல்ல அஸ்வினும் ரியாவும் விக்ரமுடன் இருந்தனர். அஸ்வின், ஸ்ரீ என்ன சர்ப்ரைஸ்னு உங்ககிட்டயாவது சொன்னானா? ஸ்ரீ இல்லை என்று தலையசைக்க அஸ்வின், தயவு செஞ்சு என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுடா, எனக்கு சர்ப்ரைஸ் வச்சா தலையே வெடிச்சிரும். விக்ரம், சரி நீ இவ்வளவு கம்பல் பண்றதால சொல்லுறேன். ஐ மெட் மை ட்ரீம் கேர்ள் என்றான் புன்னகை ததும்பும் முகத்துடன். அஸ்வின், அதான் தெரியுமேடா என்று கூற வாயெடுக்க அதற்குள் விக்ரம் தன் கண்களால் பேசாதே என்பது போல் செய்கை செய்து அஸ்வினின் வாயை அடைத்து விட்டான். இது ஸ்ரீக்கு மட்டுமல்ல, அஸ்வினுக்கும் அதிர்ச்சிதான். அஸ்வின், வாட், என்னடா சொல்ற என்றவன், இவன் என்ன உளறான்? ஸ்ரீயே தானே இவனோட ட்ரீம் கேர்ள்னு சொன்னா, இப்ப வேற யாரையோ சொல்லுற மாதிரி சொல்லுறான், ஒண்ணுமே புரியலையே என்று எண்ணியபடி பார்க்க விக்ரம், எஸ், நான் பாரிஸ் வந்ததே அவளை பார்க்க தான். அவ இங்கதான் இருக்கா. தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.